ஒவ்வொரு எபிசோடோட எண்டிலையும் ஒரு அண்ணன் பேசுவார் தெரியுமா? ஹலோ ஹலோ டாஸ்கில் அருணுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை செய்ய தவறிய ஜாக்லின் டிக்கெட் டு ஃபினாலேவின் முடிவு என்ன, நாளை பார்க்கலாம் அப்படின்னா அவருக்கே நேத்து எபிசோட பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியாம 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு விட்டார். அந்த அளவுக்கு நேத்து எபிசோட இழுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வச்சு விட்டு மத்ததெல்லாம் போடணுமேன்னு போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தியா? அதனால தான் நீ பாஸ். அதுலயும் முக்கியமா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் ரயானும் சேர்ந்து சும்மா ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அதை ஒரு ப்ரோமோவா போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ப்ரோமோ எடிட்டர்ஸ் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வந்துச்சு. சோ நம்மளும் அவங்கள மாதிரியே வளவலன்னு இழுக்காம முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டே சாட்டு புட்டுன்னு முடிச்சு விடுவோம். என்ன சொல்றீங்க? இப்ப சொன்ன பாரு, நீ ஆளு சத்யா, நீ தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரயான் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்லயே நம்ம ஜாக்கு ஜெஃப் கூட க்ளோஸா இருந்தா, அடுத்து நீ, அடுத்து நான், இப்போ மஞ்சரி. பட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் முத்துக்கும் ஜாக்குக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ அது ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறி இருக்கு. இத பத்தி ஏன் யாருமே பேசல? இவங்க மட்டும் ஜெஃப்ரியை பார்த்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தங்க கூட இருந்தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இத பத்தி ஏன் யாருமே பேசல அப்படின்னு சௌந்தர்யா கிட்ட சொல்ற மாதிரி கேமரா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜாக்லின், மஞ்சரி, முத்து இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. எங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்த புது முயற்சி தான் இந்த ஒரு புலம்பல். அதுக்கேத்த மாதிரியே வெளியே போய் பார்த்தா இவர் சொல்லி வச்ச மாதிரியே நம்ம ஜாக்கு ஒரு சில விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் எதுக்கு சும்மா இருக்கணும், அவளை பத்தி பேசுறேன்னு சொல்லி லாஸ்ட் வீக்ல இவருக்கும் ஜாக்குக்கும் நடந்ததை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இவரோட பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இதுல நம்ம ரயான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேத்து இந்த ஜாக்கும் முத்துவும் சேர்ந்து பவித்ரா உட்காந்து மண்டை கல்விட்டு இருந்தாங்க. இப்ப அருண உட்கார வச்சு மண்டை கல்விட்டு இருக்காங்க. அடுத்து ஒன் டர்ன் தான் அப்படின்னு சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பொம்பளை புள்ள புரிஞ்சுக்க. சோ இப்போ இவர் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக பவித்ராட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றானே, நேத்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. 2 பேரும் மாறி மாறி சாரி கேட்டுக்கிட்டோம். ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டேன், அதுக்கப்புறம் தான் அவன் சாரி கேட்டான் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை ஜாக்கு பண்றப்பதான் கொஞ்சம் வலிக்குது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு ரயான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு எனக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னோட நேச்சர் அப்படின்னு கிளாரிஃபையும் பண்றாரு. அந்த குரூப் ஒன்னு பண்ணா நானும் ஒரு குரூப் சேர்த்து பண்ணுவேன் அப்படின்னு ஏடிக்கு போட்டியா இவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாவம் தலைவருக்கு இப்பதான் இது தெரிஞ்சிருக்கு. இதுதான் இந்த கேமே, இதை தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை இப்பதான் கத்துக்குது. மணியா, அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ இதெல்லாத்தையும் உட்காந்து கேட்டுட்டு இருந்த நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு ஜாக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த பவித்ரா இருக்காங்களே அவங்களுக்கு ஒண்ணு கண்டென்ட்ல இருக்கணும், இல்ல அவங்களால கண்டென்ட் இருக்கணும். ராணுவ மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு நீங்க தனியா பேசுங்களேன். உதாரணத்துக்கு மதிய லஞ்ச பத்தி பேசுங்க, அதை உட்காந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட்ல இருக்கணும் அப்படின்னு பவித்ராவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பைபிளுக்கு பவித்ரா மேல என்ன காண்டுன்னு தெரியல. அந்த பீஸே கொடுக்குற டாஸ்க் செஞ்சுக்கிட்டு போற சோத்தை தின்னுக்கிட்டு நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிருவோம் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. பட் அந்த பீஸை போட்டு அடிச்சு இந்த பீஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பாவமா இருக்கு. ஆனா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட ஜட்ஜ்மெண்ட் எப்ப பார்த்தாலும் தப்பாவே இருக்குது, ஏன்னு தெரியல. பட் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறப்போ பவித்ராவை கூப்பிட்டு யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்க லிசன் பண்ணுவாங்க. அண்ட் அதுல அவங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்றத எடுத்து வைப்பாங்க. தேவையில்லாம உள்ள பூந்து அவங்க அப்படிலாம் பேசிட கூடாது, அது ரொம்ப தப்பு, அப்படி பேசுற ஆள் இல்லையோ அப்படின்னு தோணுது. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட்ல நான் இருக்கணும், இல்ல கண்டென்ட்டா நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பவித்ராவா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒன்று தோணுது சொன்ன. அடுத்து நம்ம பிக் பாஸ் ஹலோ ஹலோ டாஸ்க் இப்பொழுது தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நம்ம ரயான் மஞ்சரி கிட்ட போய் இந்த போன் காலை நான் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஜாக் முத்து கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவன் கேட்கறான், இவங்க ஒத்துக்கிறாங்க. என்னடா கேம் இது அப்படின்னு சொல்ல, இந்த மஞ்சரி நேத்தே என்கிட்ட சொல்லிச்சு நான் இந்த கேம் ஒழுங்கா இல்லையோன்னு தோணுச்சுன்னு சொல்லி. ஆனா மறுபடியும் பாரு ஹையஸ்ட் பாயிண்ட் வச்சிருக்க ரயானுக்கு தான் கொடுக்குறாங்க, என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லி ஏதோ பீப் வார்த்தை சொல்லி இதை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு நம்ம முத்து. அது என்ன வார்த்தை? ஆனா இவர் கேட்கிற மாதிரியே ரயான் தான் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்காரு. அப்புறம் எதுக்கு அவருக்கே கொடுக்கிறதுக்கு மஞ்சரி ஆர்வமா இருக்காங்கன்னு தெரியல. மேபி நேத்து அந்த கலர் டாஸ்க்ல மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தார்ல, அதுக்காக இருக்கலாம். அண்ட் இதோட சேர்த்து நம்ம பிக் பாஸ் இன்னொன்னு சொன்னாரு, இதுதான் கடைசி போன் கால் அப்படின்னு. எதுக்கு அந்த போன் அட்டெண்ட் பண்றதுக்கு அவங்க இவங்க சான்ஸ் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணோம். இறங்க வேண்டியதான கோதால யாரா இருந்தாலும் அவங்க தான் பண்ணும் இவங்க தான் பண்ணணும்னு இருக்கான்னு அதானே அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் ஓட்டுனது அவங்க காதுல கேட்டிருக்கு போல இருக்கு. சோ நம்ம ஜாக் போய் கண்ணம்மா வீட்டுக்காரர் உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரும் அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு. ஆனா ஒண்ணு, எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நீ தான் பண்ணணும். யோ நீ போயா, எந்த டாஸ்க் வந்தாலும் நான் பண்றேன், -1 வாங்க வச்சிட மாட்டியா, அட போயா போய் என் பேரை சொல்லு அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. எல்லாம் எனக்கு அத்துப்படி, நீ போடா தைரியமா போ. இப்படி டீப்பா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ரயான் அங்க இருந்து ஹலோ மிஸ்டர் அருண் கொஞ்சம் தள்ளி ஓரமா நின்னு பேசுங்கம்மா அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பீஸும் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி சிக்னல் கொடுத்தாரா இல்ல தெரியாம கொடுத்தாரான்னு தெரியல. ஆனா இங்க இருந்து பாக்குறப்போ தம்பி கொஞ்சம் ஓரமா போப்பா அப்படின்னு கலாச்சி விட்ட மாதிரி தான் தெரிஞ்சு. நான் எப்ப சொன்னேன்?
நீயாளா ஒரு கதை பில்டப் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்காங்க, அது எப்படி நம்ம ரயான் காதுல கேட்காம இருந்திருக்கும். சோ கால் வந்துச்சு. கண்ணம்மா வீட்டுக்காரரும் ரயானும் தான் ஃபர்ஸ்ட் ஓடி வந்தாங்க. அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் தொட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் முந்தானேத்து முத்துவும் ரயானும் அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப முத்து என்ன பண்ணாரோ அதே தான் கண்ணம்மா வீட்டுக்காரரும் நேத்து பண்ணாரு. பொசுக்குன்னு போன் எடுத்து காதுல வச்சிட்டாரு. ஆனா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டச் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி இந்த குறும்படத்துல பாத்துடலாமா? எப்ப எடிட்டர் தம்பி அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல காட்டுப்பா. ரெடியா? சரி, ரெண்டு பேரும் இப்ப புயல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்லோவா இப்ப போய் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் கிட்ட வந்துட்டாங்க. நெருங்கிட்டாங்க. கைய வைக்க போறாங்க, வச்சிட்டாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் கை வச்சிருக்காங்க. எவ்வளவு ஸ்லோ மோஷன்ல பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் கை வச்சிருக்காங்க. சோ Draw the match. இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் போன் எடுத்துக்கணும். ஆனா தம்பி போங்க தம்பி, எல்லாம் உங்களுக்கே தான் வேணுமா? ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் கை வச்சேன் அப்படின்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு பொசுக்குன்னு எடுத்து காதுல வச்சிட்டாரு போனை. அதுக்கப்புறம் நம்ம ரயான் என்னென்னவோ சொல்லி கத்தி பார்த்தாரு. நீ எங்க ஓரமா போய் கத்திட்டு கடை அப்படின்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு போன் எடுத்து காதுல வச்சு இன்னொரு பக்கம் காதை மூடி பிக் பாஸ்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? பட் நம்மளோட தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கை வச்சதுனால மேட்ச் டை ஆகி போச்சு. அதனால திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் ஓட வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக யாரு போனை ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதன்படி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் எடுத்ததுனால தீர்ப்பு இவருக்கு சாதகமாலாம் போகாது. லைட்டா அந்த தராசு கண்ணம்மா வீட்டுக்காரர் பக்கம் சாஞ்சி இருக்குது. சோ இப்ப டாஸ்க் என்னவென்றால், ரெண்டு கூடையில் சிவப்பு மற்றும் பச்சை நிற பந்துகள் இருக்கும். அது ஒரு பாஸ்கெட்ல இருந்து இன்னொரு பாஸ்கெட்டுக்கு 150 செகண்டுக்குள்ள மாத்தணும். பட் ஒரே நேரத்துல தான் மாத்தணும். இதுல இருக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து போட்டு அதுல இருந்து ஒன்னொன்னால எடுத்து போடக்கூடாது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் நம்ம பெரியப்பா. இந்த டாஸ்க் யார் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏற்கனவே என்ன கொடுத்தாலும் நான் செய்யறேன்னு சொல்லி ஒப்பந்தத்துல ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஜாக்கு. அதனால ஜாக்குக்கு தான் கொடுத்தாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார். நம்புறல. இப்ப டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஆரம்பத்துல நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க நம்ம ஜாக்கு. ரெட்டை தூக்கி கிரீன்லயும் கிரீனை தூக்கி ரெட்லயும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் முடிய ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஆனா பழைய மாதிரி கிரீன் இருந்த பாஸ்கெட்லயே கிரீனை போட்டு ரெட் இருந்த பாஸ்கெட்லயே ரெட்டையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படியே போட்டு டைமுக்கு முடிச்சிட்டாங்களா? ஐ ஜாலி, டைமுக்கு முடிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு குதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வெளில இருந்த பீஸுங்க அட காமெடி பீஸுகளா, இருக்கிறத இருக்கிற இடத்துல எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம குசும்புக்கார பெரியப்பா, அருணே இருந்தது இருந்த இடத்துல வைக்கிறதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு சந்தோஷம்? நீ பண்ண தப்புனால இந்த டாஸ்கில் நீ தோத்து விட்டாய். அதனால உனக்கு -1 பாயிண்ட். எதே -1? டாஸ்க் சொல்லி யாரும் பண்ணலன்னா தானே -1. ஃபெயில் ஆனா எப்படி -1? முட்டை மார்க் தானே கொடுப்பீங்க அப்படின்னு ஆக்ரோஷமா கேட்க, பயந்துட்டியா? சும்மா லொலோலாக்கி அப்படின்னு கலாச்சு விட்டாரு. அப்பாடா அப்படின்னு சிரிச்ச உடனே, இப்ப எப்படி இருக்கு மூஞ்சி? அதை விட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் சுடுதண்ணியை ஊத்துன மாதிரியே மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்கா? சரி அப்படின்னு ஃபுல் ஃபயர் மோட்ல பயங்கரமா வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர். எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. இப்போ நம்ம முத்து அந்த பீன் பேக்ல குப்புறப்படுத்திக்கிட்டு ஏதோ காமெடியா கலாய்ச்சி பேசிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம பிக் பாஸ் என்ன சொன்னாரு, முத்து உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொன்னாரா. பக்கத்துல அப்ப ராணுவ தான் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு போட்டு கொடுத்துட்டாரு. அதனால நம்ம சவுண்ட் தான் டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் என்னவென்றால் சவுண்ட் ஒரு ஸ்டெப் போட்டாங்க. அதை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். ஐயோ 5 பைசா கூட இல்லையே. சோ இதே மாதிரி நம்ம ராணுவம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப்பை போட சொன்னா குழந்தைங்களுக்கு போயம் சொல்லி கொடுக்குற மாதிரி என்னமோ புதுசா ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. சரி ஏதோ பண்ணாரு. பட் டாஸ்க் என்னவென்றால் அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்லணும். சோ காமனா நம்பால் சொன்னாரு. ஆனா நம்ம முத்து எல்லாத்தையும் போய் சொல்ல அப்படின்னு ஒரு மாதிரி அதிகார குரலில் சொல்ல, சௌந்தர்யாவும் முத்து பேச்சை கேட்டு வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ராணுவ பண்ண சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு ராணுவ என்ன சொன்னாரு, நீ சொல்றதா இருந்தா நீ சொல்லுமா, அதை விட்டு எதுக்கு அவன் பேச்சை கேட்டு சொல்ற? அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கோச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நம்ம முத்து, நான் சொல்றேன்ல நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு கேட்டாலும் நானும் ஒன் ஆஃப் த ஹவுஸ்மேட், சோ நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ராணுவ போட்டு லெஃப்ட் ரைட்னு அடிக்கிறாரு. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. இப்ப அப்படியே கொஞ்சம் ரீவைண்டுக்கு போவோம். இந்த டாஸ்க் ராணுவ எதுக்காக பண்ணணும்? முத்து மைக்க சரியா மாட்டாததுனால. அப்ப ராணுவ இந்த ஒரு டாஸ்க் பண்றாரு அப்படின்றப்போ ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஹம்பிளாவது சொல்லிருக்கலாம், இப்படி பண்ணு எல்லாத்தையும் போய் சொல்லு அப்படின்னு. அதை விட்டு நான் சொன்னா நீ பண்ணி தாண்டா ஆகணும், நான் பேசுறத நீ கேட்டு தாண்டா ஆகணும், எப்படா நான் பேசுறப்ப அப்படி தட்டி விட்டு நீ போலாம், யாருமே இந்த வீட்டுக்குள்ள பண்ணாததை நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு மார்க்கமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. முத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கா அப்படின்றது நேத்து முத்துவோட பிஹேவியரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நல்லவன் நினைச்சோம், இவனே எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி தான். அதுக்கேத்த மாதிரி நம்ம சௌந்தர்யாவும் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. டேய் நான் சொல்றது கேளுடா, என்ன நீயா ஒண்ணு முடிவு பண்ணி நீயா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கற, ஒருத்தவங்க பேசுறது கேட்காதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு இந்த பிசி என்ன கத்தனாலும் நம்ம வீட்ல எல்லாம் தாத்தா இருப்பாரு தெரியுமா, அந்த தாத்தாவை பார்த்து புதுசா பேச ஆரம்பிச்ச குழந்தை இங்க வாடா அங்க போடா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் தெரியுமா. அப்ப தாத்தா என்ன பண்ணுவாரு, அடடே பாரு குழந்தை எப்படி அழகா பேசுதுன்னு அப்படின்னு பாப்பாருல. அதே மாதிரிதான் நம்ம ராணுவும் சௌந்தர்யா கத்துறத பார்த்துட்டு இருந்தாரு கொஞ்சம் நக்கல் சிரிப்போட. இத பார்த்தா சௌந்தர்யா சும்மா இருப்பாங்களா? சிரிக்காத.
ஏண்டா நான் அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், சிரிக்கிற நீ? உனக்கு என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? உன் கூட எல்லாம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு ஏதோ கட்டின புருஷனை விட்டு அம்மா வீட்டுக்கு போற மாதிரியே சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? இப்ப இதை சுத்தி உட்கார்ந்து பார்த்த விஷால் பவித்ராலாம், ஆமா இவ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், குடுக்குற டாஸ்க பண்ணவே மாட்டான் அப்படின்னு அவங்களும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி. ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ண மாட்டாரு அப்படின்றது ராணுவ செய்யற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக ஒரு கோ கண்டெஸ்டன்ட்டை ட்ரீட் பண்ற விதம்னு ஒன்னு இருக்கு இல்லையா? அது எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க ஃபெயில் ஆயிட்டு வெளியே நிப்பாங்க தெரியுமா? அந்த பையனை பார்த்து வரமானே இல்ல, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான் தெரியுமா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு ராணுவத்தை இவங்க எல்லாம் பண்ணது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இட்ஸ் டூ பேட். ஆனா இதுல ஃபன்னியஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? நம்ம முத்து ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. டேய் ராணுவே, உன்கிட்ட தான் பேசுறேன், என் மூஞ்ச பாருடா, நான் என்ன பேசுறேன்னு கேளுடா அப்படின்னு என்ன சொன்னாலுமே யாரா அவன் வாய்ஸ் மட்டும் கேக்குது, ஆள காணோம் அப்படின்ற மாதிரி முத்து பக்கம் திரும்பாம சௌந்தர்யா கிட்ட மட்டுமே பேசிட்டு இருக்காரு. நான் தான்டா, நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? இத பார்த்து செம்ம கடுப்பான நம்ம முத்து ஒருத்தர் பேசுறப்ப அப்படின்ட்டு போறேன். இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ள யாருமே பண்ணது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி பண்றனா இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது, உங்க அப்பா கையில வாட்ச் கிடையாது அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கு நம்ம ராணுவம் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு அப்போதைக்கு தலையாட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து, முத்து உன்ட்ட கொஞ்சம் பேசுனீங்க வாயேன் அப்படின்னு கூப்பிட்டாரா. உன்ட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல போ அப்படின்னு தட்டி விட்டே இருக்காரு. ஆனாலும் நம்ம ராணுவம் இறுக்கி பிடிச்சி உமாலாம் கொடுக்கல. என்ன சொன்னாருன்னா, எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து அன்எத்திக்கல்னு சொல்லிட்டு இருக்கல, அதனால ஏத்துக்கவே முடியல, ஏத்துக்காத போ, பட் இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு இப்ப விருப்பம் இல்ல, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்மளால அங்கேயே நின்னாரு. முத்துவ கன்வின்ஸ் பண்றதுக்காக. அடையவும் ஒருத்தன் போய் தொலைய மாட்டான். டேய் டக்குன்னு பேசி முடிச்சு விடுறா. முன்னாடி நின்னு பேசவே கூடாது, பாக்குறதுக்கு தமாசா இருக்கும், கூப்பிட்டு 2 தட்டு அப்படின்னு தீபக் சொல்ல, இங்க பாரு ராணவ், உன்ட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் டிஸ்மிசிவா பேசாத, நடந்துக்காத அப்படின்னு சொல்லி, ஆனாலும் அது திரும்ப பண்ணிட்டு இருக்கிறேன், அதை தயவு செய்து மாத்திக்க முயற்சி பண்ணு, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதும் நம்மளால ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, ரிப்ளையும் கொடுக்கல. சோ நம்ம தீபக் அண்ணா பார்த்துட்டே இருந்தாரு. இப்ப பாரு ஏதாவது கவுண்டர் கொடுப்பான் அப்படின்னு முணுமுணுத்தாரா. என்னன்னு இல்லடா ஏதாவது கவுண்டர் கொடுப்பிய, அதான் யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா நான் அதான் எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. இப்ப என்னடா எத்திக்கலா விளையாடணும்னு சொல்லணுமா? இல்ல என்ன அன்எத்திக்கல்னு சொல்லாத. சரிப்பா நீ அன்எத்திக்கல் கிடையாது, எத்திக்கலா தான் விளையாண்ட, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த மாதிரி வார்த்தை சொல்லிருக்க கூடாது, மன்னிச்சிரு ஓகேவா? சந்தோஷமா? சந்தோஷம், கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. இவருக்கு உண்மையிலே கை அடிபட்டுச்சா இல்லையா? இந்த கேம்ல உண்மையிலே இவரா இருக்காரா இல்ல கேமுக்காக இந்த மாதிரி மாத்தி நடிக்கிறாரா? என்னதான் சுத்தி இத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாலும் அதுக்கு ஒண்ணும் பெருசா ரியாக்ட் பண்ணாம, சரி முத்து ஓகே சௌந்தர்யா ஓகே தீபக் அண்ணா அப்படின்னு விட்டு போறாரு. இதெல்லாம் இவரோட கேமா இல்ல இதுதான் ராணவா? அவன் கான்செப்டே புரியல, காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே சார் அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. அது எல்லாத்துக்கும் பதில் அந்த 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வெளியே ஒன்னு இருக்கு தெரியுமா? அதை பண்ணி முடிச்சு சக்சஸ் மீட்டோ பிரஸ் மீட்டோ கொடுக்கறப்பதான் இவர்தான் உண்மையான ராணவா இல்ல அந்த கேம்ல இப்படி பர்சனல் லைஃப்ல வேறையா அப்படின்றது தெரிய வரும். பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னோட அசம்ஷன் கரெக்டா இருந்தா இது எல்லாமே விக்ரமோட பிளான். அவர் மத்தவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. அடுத்தபடியாக ஒரு ஃபன்னி மொமெண்ட். அதோ ஆள் இல்லாத ஒரு பெட் தெரியுது பாத்தீங்களா? அந்த பெட்டை சுத்தி இருக்கிற இவங்க எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அந்த பெட்ல உட்கார்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த வாரம் எலிமினேட் ஆகி போயிருவாங்க அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சரி அங்க இருக்கிற போர்வையை எடுத்து போத்திட்டு உட்காரலான்னு போனாங்களா, தப்பான போர்வையை எடுக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா வீட்டுக்காரர் பயமுறுத்தி விட்டாரு. பட் யாரையாவது கூப்பிட்டு இந்த பெட்ல உட்கார வைக்கணுமே அப்படின்னு சுத்தி புத்தி பாக்குறப்போ, நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நம்ம சௌந்தர்யா கவுந்து படுத்துக்கிட்டு ஏதோ கியூட் மொமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. சோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. பட் உட்கார போறதுக்கு முன்னாடி எனக்கும் போர்வை வேணும் அப்படின்னு சொல்லி தேடினாங்களா. அப்ப அருண் கால் கீழே ஒரு போர்வை இருக்குது பாரு அப்படின்னு ஜாக் சொல்ல, அதை எடுத்துட்டு போய் உட்காரலான்னு போறப்போ, ஐயோ அதெல்லாம் தப்பான பெட்ஷீட் அப்படின்றாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு. இதுக்கு நம்ம சௌந்தர்யா ஏன்டா எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு பிராங்கா பேசிட்டாங்க. அதை பார்த்து ஊந்து நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனா கொடுத்து வச்சவருப்பா நம்ம விஷ்ணு லைஃப் லாங் சிரிச்சினே இருப்பாரு போல இருக்கு. ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா. பட் எதுக்கு நம்மள உட்கார சொல்றாங்க அப்படின்னு தெரியாம நம்ம சௌந்தர்யா இழுத்து போத்திக்கிட்டே அந்த பெட் மேல உட்கார்ந்துருந்தாங்க. அப்பதான் இப்படி ஒரு ரீசன் சொன்னாங்க, அந்த பெட்ல யார் உட்கார்ந்தாலும் எலிமினேட் ஆயிருவாங்க அப்படின்னு. சோ நம்ம சவுண்ட் அடிச்சு பரண்டு உருண்டு கிருண்டு அந்த பெட்டை விட்டு ஓடி வந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரே ஃபன்னியா போச்சு. நீங்களும் சிரிச்சிக்கங்க. சரிடா. அடுத்தபடியாக டிக்கெட் டு ஃபினாலேவின் கடைசி டாஸ்க். பட் இந்த டாஸ்க் என்னன்னு சொல்ல போறதுக்கு முன்னாடி அருண், பவித்ரா மற்றும் ஜாக் முட்டை பாயிண்டில் இருப்பதால் அவங்க இந்த டாஸ்கில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு தலையில கை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டாரு. பவித்ரா ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கு ஓன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப பாவம் இல்ல?
எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. இப்போ இந்த டாஸ்க் என்னவென்றால் இந்த கிளாக் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு தெரியுமா ஒண்ணு, அது மேல நின்னுக்கிட்டு மேலே வைத்திருக்கும் பந்தை காலுக்கு நடுவில் இருக்கும் கருப்பு ஸ்கொயர் மேல வச்சு உருட்டி 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 1ல இருந்து 12 வரைக்கும் போடணும். இதை யார் ஷார்ட் டேர்ம்ல பண்றாங்களோ அவங்க எல்லாம் 6 5 4 3 2 1 அப்படின்ற பாயிண்ட்ஸோட இந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க முடிச்சு வைப்பாங்க. இது ஒரு பஸர் டு பஸர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி டாஸ்க ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் கட்சியில பார்த்தா விஷால் தனியா புலம்பிட்டு இருக்காரு. என்னடா விஷால் எல்லாம் பண்ணிட்டு கட்சியில விட்டிய உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன், தோத்துக்கிட்டே இருக்கீடா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தா அவரும் முட்டை பாயிண்ட்ல தான் இருந்திருக்காருப்பா. சோ அவரும் இந்த டாஸ்க்ல விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இந்த டிக்கெட் டு ஃபினாலே இவர் ஜெயிக்கல அப்படின்னா இந்த வாரம் இவரு இல்ல மஞ்சரி 2 பேர்ல யாராவது போறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. பொறுத்திருந்து பாருங்க. இப்ப டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம தீபக் அண்ட் ராணம் 2 பேரும் போட்டி போட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் முடிச்சது நம்ம தீபக். அடுத்த ரவுண்ட்ல மஞ்சரி அண்ட் முத்து. அதுல முத்து ஃபர்ஸ்டே போட்டு முடிச்சிட்டாரு. மஞ்சரி பஸர் அடிக்கிற வரைக்கும் போட்டு முடிக்கல. அடுத்து ரயான் அண்ட் சௌந்தர்யா. இதுல ஃபர்ஸ்டே நம்ம ரயான் முடிச்சு விட்டாரு. சௌந்தர்யா கட்சி வரைக்கும் போடல. இதோட முடிவு என்னப்பா அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டா சனிக்கிழமை அறிவிக்கப்படும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் போய் சொல்லுங்க. அட பாவமே, சனிக்கிழமைக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லன்றதுக்காக இதை தூக்கி சனிக்கிழமையில போட்டீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்கப்பா நீங்க. இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஒருவேளை அந்த ட்ரம் டாஸ்க்ல வந்த பாயிண்ட்ஸ் இவங்களா கால்குலேட் பண்ணி இதோட ஆட் பண்ணி அப்படி ரிசல்ட் கொடுப்பாங்களோ இப்படி ரிசல்ட் கொடுப்பாங்களோ அப்படின்னு இவங்களா ஒரு கால்குலேஷன் போட்டு பயங்கர தீவிரமா பேசிட்டு லாஸ்டா சரி அவங்களே முடிவு பண்ணி சொல்லட்டும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசா நேற்று நடக்கல. ஓட்டுமேன்னு சொல்லி தான் எபிசோட ஓட்டி விட்டாங்க. ஸோ நம்மளும் ஓட்டுமேன்னு வீடியோவை ஏதாவது ஒன்று போட்டு ஓட்டாம இதோட முடிச்சிக்கலாம். மேபி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு மேட்டரை சொல்லலாம். நண்டுக்காக ஒரு ப்ரமோஷன் பண்ணாங்க. அதுல நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரும் முத்துவும் சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுல வின்னும் பண்ணாங்க. கங்க்ராட்ஸ் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கப்புறம் ராணுவ பத்தி இந்த கேங்கு, அப்புறம் கிச்சன்ல இந்த கேங்கு, பெட்ரூம்ல இந்த கேங்கு கலாய்க்கிறது, அவன் பண்ணது தப்புன்னு பேசுறது, இல்ல ஒரு கருத்தை சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பேசி அவரே சும்மா இருந்தாலும் அவரை பத்தி பேசி பேசி இவங்களா பெரிய ஆளாக்கி விட்டுட்டு இருக்காங்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். சரி, இப்போ இந்த டிக்கெட் ஃபினாலேயோட ரிசல்ட் இன்னைக்கு தான் தெரியும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா ஹையஸ்ட் பாயிண்ட் வச்சிருக்கிறது நம்ம ரயான் தான். அந்த போட் டாஸ்க்லயும் கட்சி வரைக்கும் அவுட் ஆகல, இந்த டாஸ்க்லயும் பண்ணி முடிச்சிட்டாரு. ஒருவேளை கட்சியில பிக் பாஸ் மட்டும் எதுவும் ட்விஸ்ட் பண்ணாம இருந்தா இவர் தான் வின்னர். இல்ல சனிக்கிழமை அந்த பவுலிங் கேம் மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் கட்சியா வச்சா பாயிண்ட்ஸ் மாதிரி டிக்கெட் ஃபினாலே வேற ஒருத்தருக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.